பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். இதில் ஞான ஞானம்னா நம்ம படித்து கற்றுக்கிறது. வேதங்கள் நம்ம படித்து பகவத்கீதை படிக்கிறோம், அதனால் ஏற்படக்கூடிய ஞானம், உண்மையை புரிஞ்சுக்கிறது. இந்த வேதங்கள்லாம் நம்ம படித்தோம்னா அந்த ஞானம் கிடைக்கும். எல்லா மகாபாரதம், ராமாயணம் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஞானம். இதில் பெரியவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டால் ஞானம். உண்மையை பொதுவாக சொல்லப்போனால் உண்மையை தெரிஞ்சுக்கொள்கிறது தான் ஞானம். ஞானம் என்னென்னா உண்மை. இதில் விஞ்ஞானம்னாக்கா அது அனுபவபூர்வமாக ப்ராக்டிக்கலாக கடவுளை பார்த்து கும்பிட்டோம்னா நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கும், அவருடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு படிக்கும்போது நம்ம அந்த லைனில் போகும்போது அவருடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது சூரியன் நம்ம சாமி கும்பிட்டா நம்மளுக்கு நல்லது. குழந்தை பிறக்கிற நேரத்துக்கு அதான் அவர் லக்னம். குழந்தை பிறந்தோன்னா தலையில் அதனுடைய கதிர்கள் தாக்குதுன்னு நினைக்கிறோம். அதேமாதிரி நவகிரகங்களுடைய இதுவும் அந்த எங்கெங்கே இருக்குதோ அதெல்லாம் தாக்குது. அதுக்கு அப்போ அது சேட்டலைட் மாதிரி நம்மளுக்கு எல்லாம் இதுவும் பதிவு பண்ணிடுது, இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிவிட்டு. அதே மாதிரி ஆனால் நம்ம பக்தியோடு இருக்கும்பொழுது என்ன கிடைக்குன்னா விஞ்ஞானம்னாக்கா அந்த ஞானம் உண்மையே, அதாவது ஞானத்தில் தெளிவடையும் பொழுது சூரியனுக்கிட்டேருந்து நம்மளுக்கு கதிர்கள் அப்பப்போ சேட்டலைட்லேருந்து எப்படி நம்மளுக்கு இப்போ கிடைக்கிறது செல்ஃபோனுக்கு இதெல்லாம், அதேமாரி சூரியன்கிட்டேருந்து நம்மளுக்கு பவர் கிடைக்கிறது நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சூரியன், சந்திரன், எல்லா கிரகங்கள்ட்டும் சேட்டலைட்டே நம்மளுக்கு தேவையில்லை. விஞ்ஞானத்துக்கு போயிட்டு ஆராய்ச்சி பண்ணட்டோம்னா நம்ம சகலமும் உட்காந்த இடத்துல எல்லாத்தையும் அண்டசராட்சியும் ஆராய்ச்சி பண்ணலாம். அந்த அளவுக்கு சக்தி நமக்கு ஆண்டவன் கொடுத்துக்கிறான் எல்லாருக்கும். நம்ம அந்த லைட்டில் போகிறதில்ல. சரியான பட்டன் தட்டினா சரியான லைட் எரியும். 100 லைட் இருக்குது, 100 சுவிட்ச் இருக்குது. நமக்கு தேவையான லைட்டுக்கு தேவையான சுவிட்சு போடணும். அதேமாதிரி நம்ம விஞ்ஞானத்தை, நம்ம ஞானத்தை முழுசு புரிஞ்சுக்கணும்னா பகவான் மேலே முழு கவனத்தை செலுத்தணும். அது எப்படின்னு அந்த முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார். இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகி போச்சு, இருந்தாலும் சொல்கிறேன். பார்த்தா, முதல் ஸ்லோகம். பார்த்தா என்பால் இசைந்த மனத்தினாய் என்னிடத்து அடைக்கலம் புகுந்தவனாய் ஐயவரை என முற்றும் அறிவது எங்கனம் என்று சொல்ல கேளாய் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். என்பால் இசைந்த மனத்தினாய் நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வச்சுன்னா அதை நம்ம கேட்கும்போது பக்கத்தில் யார் இருந்தாலும் மறந்துடுறோம். அது மாதிரி நம்ம மனசு பகவான் மேலே போய் அந்த இசையை கேட்டால் எப்படி நம்ம மனசு ஐக்கியமாகிடுதோ அதேமாதிரி மனசு நம்ம யார் கூப்பிட்டாலும் தெரியக்கூடாது, பகவான் மேலேயே எண்ணமாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலை இருக்கும்போது நமக்கு எல்லா ஞானத்தையும் அவர் கொடுப்பாராம். ஓம் சக்தி ஓம் ஓம் தத் சத் கிருஷ்ணா அர்ப்பணம்.